எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நாங்கள் கப்பிகள் சம்பந்தமான கேள்விகளை ஷார்ட்கட்டை பயன்படுத்தி செய்வதன் மூலம் எம்சிக்யூ கேள்விகளை எவ்வாறு விரைவாகவும் இலகுவாகவும் செய்கிறது பற்றி நாங்கள் பார்க்க போகிறோம். முதலாவதாக கப்பிகள் பற்றியான ஒரு ஷார்ட் தியரி பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு பிறகு பாஸ்ட் பேப்பரில் இருக்கிற கேள்வியை ரிசோர்ஸ் புக்கில் காணப்படுகின்ற நார்மல் மெத்தடை பயன்படுத்தி டைமிங் வச்சு செய்து பார்ப்போம். அதுக்கு பிறகு ஷார்ட்கட் மெத்தடை பயன்படுத்தி அதே கேள்வியை செய்வதன் மூலமாக எவ்வளோ நேரம் மிச்சப்படுத்தியிருக்கிறோம் என்றதை நாங்கள் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதலாவதாக கப்பிகள் பற்றியான ஒரு ஷார்ட் தியரியை நாங்கள் பார்ப்போம். விலைகளை இலகுவாக்குவதற்கு பயன்படுத்தப்படுகின்ற பொறிகளில் ஒன்றாக கப்பிகள் காணப்படுகின்றது. கப்பிகள் உராய்வற்றதாகவும் நிறையற்றதாகவும் காணப்படும் இடத்தில் அதனூடாக போற லேசான இழை ஒன்று போகுமாயின் அதில் தொழிற்படுகின்ற இழுவைகள் ஒவ்வொரு புள்ளியும், அதாவது இழை வழியான ஒவ்வொரு புள்ளிகளிலும் தொழிற்படுகின்ற இழுவை சமனாக காணப்படுகின்றது. இன்னொரு கான்செப்ட் என்று பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த கப்பியை சமநிலைப்படுத்துவதற்காக கப்பியிலூடாக போற இழை அது ரெண்டு பக்கத்திலையும் நாங்கள் டி டி என்ற இழுவை காணப்படுகின்ற நேரத்தில் அதனை சமநிலைப்படுத்தும் வகையில் மேலே மேலே அதனுடன் கட்டப்பட்டிருக்கும் இன்னொரு இழையில் தொழிற்படுகின்ற இழுவை தேறிய இழுவை என்னவென்றால் 2t ஆக இருக்கும். t + t = 2t. இவ்வளவுதான் கப்பிகள் பற்றியான கன்செப்ட். இனி நாங்கள் ஒரு பாஸ்ட் பேப்பர் கேள்வியை நாங்கள் நார்மல் மெத்தடை பயன்படுத்தி செய்து பார்ப்போம். இது 1983 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் நடைபெற்ற ஒரு பிசிக்ஸ் பேப்பரில் காணப்படுற 25வது MCQ கேள்வி. இதை நான் நார்மல் மெத்தடை பயன்படுத்தி செய்து காட்டுறேன். இப்போ செய்கிறதுக்கு முன்னாடி கேள்வியை வாசிப்போம். புறக்கணிக்கத்தக்க நிறையுடைய ஒப்பமான, அதாவது அழுத்தமான கப்பி ஒன்று வித்தராசு ஒன்றினால் தொங்க விடப்பட்டுள்ளது. இக்கப்பிக்கு மேல் செல்லும் பாரமற்ற விரிவடையா இழை ஒன்றின் எதிர்முனைகளுக்கு 2 கிலோகிராம் 6 கிலோகிராம் ஆகிய நிறைகள் பொருத்தப்பட்டுள்ளன. இந்நிறைகள் ஈர்ப்பின் கீழ் அசைவிடப்படுமாயின் வித்தராசில் உள்ள வாசிப்புகள் என்ன என்றதான் கேள்வி. சரி, நான் இப்போ டைமிங் ஆன் பண்றேன். டைமிங்கோட செய்து பார்ப்போம். முதலாவதாக இங்கே 2 கிலோகிராம் போடும், 6 கிலோகிராம் இவருக்கு, அதாவது நாங்கள் ரெண்டும் சமன் ஒரு இயக்கத்துக்கு நாங்கள் F = m யூஸ் பண்ணி பார்ப்போம். F = m 2 கிலோகிராம் 2 கிலோகிராமுக்கு மேல் நோக்கி டி தாக்க போது, இங்கேயும் டி தாக்க போது, இங்கே 2t தாக்குன்னு தெரியணும். அடுத்து பார்த்தீங்கன்னா இதை தொழிற்படுற இவர் கீழே வருவர், இவர் மேலே போவார். இப்போ இந்த இடத்துல t - 20 நியூட்டன், இது 20 நியூட்டன் போடும், 60 நியூட்டன். அது சமன் 2 கிலோகிராம் தர ஏ. இப்போ 6 கிலோகிராமுக்கு அதே மாதிரி F = m யூஸ் பண்ணி பார்ப்போம். அப்போ 60 நியூட்டன் மைனஸ் டி சமன் 6 கிலோகிராம் தர ஏ ஆக காணப்படும். இப்போ இந்த இடத்துல முதலாவது சமன்பாடு, ரெண்டாவது சமன்பாடு, ரெண்டையும் கூட்டினா நம்மளுக்கு 60 - 20 சமன் இங்கே 8 ஏ என்று வரப்போம். 6 2 ஏ 6 ஏ 8 ஏ வரப்போம். இங்கே 40 சமன் 8 ஏ ஏன்னு வரைப்போ 5 மீட்டர் செகண்ட் -2. ஆனால் இது நம்மளோட கேள்வி பார்த்தீங்கன்னா, இப்போ ஏ நாங்கள் இவருக்கு பிரதிவோம். சரி, t - 20 சமன் 2 தர 5
ஆகவே T7 உங்களுக்கு 30 நியூட்டன் வரப்போகுது. ஆனால் நம்மளோட கேள்வி அதுவும் இல்லை. பார்த்தீங்கன்னா நம்மளோட கேள்வி இருந்தால் 2T அது 7 60 நியூட்டன். உங்களுக்கு வித்திராசிர வாசிப்புகள் எப்பொழுது 6 கிலோகிராமில் காணப்படும். ஸோ 6 கிலோகிராம் தான் உங்களுடைய ஆன்சர். இப்போ இந்த கேள்வி நான் செய்கிறதுக்கு நார்மல் மெத்தட் பயன்படுத்தி செய்கிறதுக்கு எனக்கு 2 நிமிடங்களும் 5 செகண்ட்களும் எடுத்திருக்கு. இதே கேள்வி நாங்கள் ஷார்ட்கட் மெத்தட் பயன்படுத்தி செய்து பார்ப்போம். இதே கேள்வியை நாங்கள் ஷார்ட்கட் மெத்தட் பயன்படுத்தி செய்து பார்ப்போம். இப்போ இதுக்கு நான் டைமிங் ஆன் பண்ணுறேன். இதுக்கு சாம்பார் இருக்கும். கேள்வி வந்து T1 30 நியூட்டன், கேள்வி வந்து 2T 60 நியூட்டனாக காணப்பட போது உள்ள ஆன்சர் 6 கிலோகிராம். இந்த கேள்வியை நான் ஷார்ட்கட் மூலமாக செய்வதன் மூலம் எனக்கு 56 செகண்ட்கள் எடுத்திருக்கு. வாங்க எப்படி இந்த ஷார்ட்கட்டை செய்யலாம்னு பார்ப்போம். இந்த ஷார்ட்கட்டில் நாங்கள் ஒரு சாம்பாடு பாவிக்க போகிறோம். அந்த சாம்பாடு புக்கில் இல்லை, பார்ப்போம். இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு என்ன சாம்பாடுன்னு பார்த்தீங்கன்னா T7 C1 + C2 தர G இங்கு C1² over M1 + C2² over M2 இதுதான் சாம்பாடு. இது 2 இலை, இப்படி 2 திணிவுகளுக்கு மட்டும் நான் இந்த சாம்பாடு இல்லை. பிறகு இதுக்கு பிறகு நீங்கள் நிறைய கப்பி தொகுதிகளுக்கு நீங்கள் இதே சாம்பாடு நீங்கள் பாய்க்கலாம். அப்போ கப்பி தொகுதி ரெண்டா இதில் 2 இலை என்றபடியாக நான் C1 C2 என்று போட்டிருக்கேன். 3 இலைகள் வந்துச்சுன்னா C1 C2 C3 அப்படின்ட்டு போகும். C1 + C2 + C3 and so on. அது பிறகு C1² over M1 + C2² over M2 + C3² over M3 என்று அப்படி சோவான போகலாம். இந்த இடத்துல C1 C2 என்றா என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த இலையில தொழிற்படுகின்ற இழுவை இருக்கான இழுவைக்கு முன்னாடி ஒரு நம்பர் ஒன்று இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்கே T இதில் T மேலே 2T வரப்போகுது. இந்த இடத்துல 2Tயில் உங்களுக்கு C7 2ஆக காணப்படும், 2ஆக காணப்படப்படும். 2Tயில் இந்த நம்பர் தான் உங்களோட C பெருமானம். அதே மாதிரி T தனி T என்றால் உங்களுக்கு அதில் ஒரு மாயமான நம்பர் தான், அதாவது 1 தான் உங்களோட C. ஆகவே இப்படிப்பட்ட T என்று வந்துச்சுன்னா உங்களுக்கு C7 1, 2T என்றால் C7 2. அப்படிதான் இந்த சமன்பாடு அர்த்தம். இந்த M1 M2 என்றது திணிவுகள் நாங்கள் இந்த இடத்துல 6 கிலோகிராம், அடுத்து 2 கிலோகிராம் பாய்ப்போம். அடுத்து இங்கே G வளமையாக நம்மளுக்கு G வந்து 10 m/s -2 இவ்வளோத்தையும் நாங்கள் பிரதிடுவோம். ரைட், இந்த இடத்துல C1 C2 ஒன்றாக காணப்படுது. இப்போ நாங்கள் C1க்கு 1 + C2க்கு 1 போடுவோம். அடுத்து G வந்து தர 10 போடுவோம். அடுத்ததாக இங்கே C1² உங்களுக்கு இந்த இடத்துல 1 வந்துச்சுன்னா வந்தபடியாக கொஞ்சம் லேசாக இருக்குது. நீங்கள் 2 3 வந்துச்சுன்னா கிரியா அதுக்குரிய வர்க்கங்களை தெரிஞ்சு வச்சுக்கொள்ள வேண்டும். 2 4 வரப்போகுது, 3 9 வரப்போகுது, 4 16 வரப்போகுது. அதுக்கு மேலே வர்றதுக்கு சான்சஸ் இல்லை. இது ஞாபகத்துனா சரி. இப்போ இந்த இடத்துல C1² வந்து 1. M1 வந்து என்ன பார்த்தீங்கன்னா 6. M1 6 போடலாம், இல்லாட்டி 2 போடலாம். ஏதோ ஒரு இது ஏன்னா ஆட் பண்ண போகிறோம் தானே. ஆகவே உங்களுக்கு கூட்டுறதால மாறி வந்தாலும் பிரச்சனை இல்லை. இப்போ இந்த அடிஷன். அடுத்ததாக C2² 1, M2 வந்து 2. இப்போ இவ்வளோ தான் பிரதியிட்ட பிறகு நம்மளை மேத்ஸ் மூளையை பயன்படுத்தி நாங்கள் செய்வோம். இப்போ இந்த 1 + 1 2 தெரிஞ்ச விஷயம்.
இங்கே 10 வரப்போகுது. ரெண்டையும் கூட்டினா உங்களுக்கு இங்கே நான் போடுறேன். மொத்தம் 6 போடலாம். இவர் 6 மாற்றினா மேலே 1 வந்து 3 மாறும். வேறு 3 இங்கே 6க்கும் சமம் இருக்கும். இங்கே 3 சம 1 அப்படிதான் நாங்கள் 4 இங்கே 6 போடுறோம். 4 இங்கே 6 சுருக்கி நாங்கள் 2 3 போடலாம், பிரச்சனை இல்லை. அப்போ இந்த இடத்துல உங்களுக்கு 2 இங்கே 3 வரப்போகுது. 2 கீழே இருக்கும். கீழே இருக்கிற 3 வந்து மேலே போவார். அதெல்லாம் மேத்ஸ் மேலே கணக்கு 10 தரம் 3 இங்கே 2 2 வெட்டுப்படும். உங்களுக்கு 30 நியூட்டன் வரப்போகுது. ஆனால் இது ஆன்சர் இல்லை. நம்மளோட கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா டி தான் 30 நியூட்டன். ஆகவே நம்மளோட கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா 2T என்ன என்று தான் கேள்வி. அப்போ 2 பெருக்கி விட்டா சரி. அப்போ உங்களுக்கு 2T = 60 நியூட்டன். அதுவும் இந்த வித்தராசிகளில் என்ன ஸ்பெஷல்னா அது கிலோகிராமில் அளக்குவாங்க. ஆகவே 60 நியூட்டன் வந்து 6 கிலோகிராம் வந்து போடும். இப்படி தான் நீங்கள் ஷார்ட்கட் செய்கிறது. அப்போ இந்த சமன்பாட்டை நீங்கள் ஞாபகம் வச்சுருந்தா ஒவ்வொரு கேள்விகளுக்கும் நீங்கள் பயன்படுத்தி, அதாவது கப்பிகள் சம்பந்தமான கேள்விகளுக்கு பயன்படுத்தி திரும்ப திரும்ப செய்யக்குள்ள லேசாக நீங்கள் செய்யக்கூடியதாக இருக்கும். இந்த ஷார்ட்கட்டை பயன்படுத்துவதன் மூலமாக நாங்கள் 1 நிமிஷம் மிச்சப்படுத்தி வச்சிருக்கோம். இந்த நேரத்தை நீங்கள் கஷ்டமான கேள்விகளை செய்கிறதுக்கு பயன்படுத்தலாம். இந்த ஷார்ட்கட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோ சம்பந்தமான அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் தெரிஞ்சு கொள்ள வேண்டும்னா நீங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ நோட்டிஃபிகேஷன் படிவில் உங்களுக்கு ஃபோன் இல்லாட்டி டிவைஸுக்கு வரும். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா இந்த செக்ஷன் சம்மந்தமாக இல்லாட்டி வேறு ஏதாவது செக்ஷன் சம்மந்தமாக டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.